எங்கள் ஐயாவை பத்தி விமர்சிக்க நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன், இந்தியாவை 77 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் எல்லாம் சொன்னாங்களா இது வரைக்கும்? இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, ஏன் கடந்த ஆண்டு சொன்னார், ஏன் மத்திய பிரதேச தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், அதுக்காகத்தான், வேற எதுக்கு கிடையாது. இப்ப ஒண்ணும் சொல்லலையே. அதே வேளையில் பிஜேபி என்னைக்காவது நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, சொல்லல. இங்கதான் எங்க ஐயா அவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி இது சமூக நீதி பிரச்சனை. ஏன்னா மோடி அவர்களும் ஓபிசி, எங்க ஐயாவும் ஓபிசி. இது எங்களால் முடியும். கடந்த காலத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். தான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே எங்களால் வலியுறுத்த முடியும், அன்பாக கேட்க முடியும், வாதம் செய்ய முடியும், பிரதமரிடம் வாதம் செய்ய முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை வேறு இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கை வேறு இருக்கலாம். ஏன் நான் கேட்கிறேன், திமுகவும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா? இல்ல காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கையா? கேரளாவில் அடிச்சுக்கிறீங்களா நீங்க? கேரளாவில் ராகுல் காந்தி எதிர்த்து நீங்க வேட்பாளர் போடுறீங்களே, ராகுல் காந்தி வயநாடு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. சிவசேனாவுக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? இல்ல மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒரே கொள்கையா? ஒன்னா சேரலையா? நாங்கள் சேர்ந்தது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வர. சில கட்சி சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு தக்க அவ்வப்போது கூட்டணி மாறுகின்றவர்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதி அவர்கள் கோட்டையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். தர்மபுரி அதிமுக கோட்டை, எந்த கொம்பனாலும் வெல்ல முடியாது. இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று அதிமுக வலிமையை நாட்டிற்கு பறைசாற்றுவோம். நாட்டிலே பல்வேறு ஜாதி வகுப்புகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவை. அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அழைத்து பேசி அரசாங்கத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கிய அரசு அதிமுக அரசு. யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும், எந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும், எந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் 1% கூட அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வைத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். சில பேர் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார்கள். அப்படி என்றால் அந்த கொள்கை என்ன ஆயிற்று? இது சந்தர்ப்பவாத அரசியல் அல்லவா? சொல்லுங்க, சந்தர்ப்பவாத அரசியல் தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்தவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனை ஒருத்தர் ஒரு செங்கலை தூக்கிட்டே திரிகிறார் 3 வருஷமா. உங்களுக்கு யாருன்னு தெரியும்? செங்கலை தூக்கிட்டு திரிக்கிட்டே இருக்கிறார்.
2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நான் முதலமைச்சராக இருந்தேன். அப்பொழுது பாரத பிரதமர் மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினார். அது புரட்சி தலைவி அம்மா மத்திய அரசு வைத்த பிரதான கோரிக்கை. எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த பொழுது மத்திய அரசில் கோரிக்கை வைச்சாங்க. அம்மா மறைந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து 2019 மதுரையிலே பாரத பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. நான் முன்னிலை வைச்சேன். அப்போ நாடாளுமன்ற தேர்தல், அப்போவே நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் 38 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாங்க. கொண்டு வந்தது நாம, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை திமுக உடையது. ஆனா 38 பேர்கள் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்றத்தில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு எந்த அழுத்தம் கொடுக்கல. அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தா மத்திய அரசு அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். தவறு செஞ்சது திமுக. அதை மறைப்பதற்கு ஊரூரா செங்கலை தூக்கி கொண்டு விளம்பரம் செய்கின்ற ஒரே நபர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்டாலின் தான். நாம இதை கேள்வி கேட்டா, நான் செங்கலை தூக்குனா உனக்கு என்னப்பா வலிக்குதுங்கிறார். எனக்கு ஒன்னும் வலிக்கலீங்க, உங்களை நம்பி வாக்களித்தார்களே மக்கள், அவர்களுக்கு வலிக்குது. உங்களை நம்பி வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்களோ அங்க போய் கேள்வி கேட்கணும், அங்க போய் செங்கலை காட்டணும். அப்பதான் மத்திய அரசு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும். அங்க எல்லாம் கேட்கறதுக்கு தில்லு திராணி தெம்பு திமுகவுக்கு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம், கேட்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதுக்காகத்தானே தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்று திமுக கூட்டணி சேர்ந்த 38 பேர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க கேள்வி கேட்க முடியும், அங்க அழுத்தம் கொடுக்க முடியல. இங்க வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கிறார். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்லங்க. இதே காவிரி நதி பிரச்சனை, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. உடனே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்திலே சரியான அழுத்தம் கொடுத்தார்கள். 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்தி வைத்தது. நாடாளுமன்றமே ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த நாடே சம்பிச்சு நின்றது. எங்க எம்பிகளுக்கு அதிமுக தெம்பு திராணி தில் இருக்குது, நாடாளுமன்றத்தில் முடுக்கணும், அழுத்தம் கொடுத்தோம். அதனால மத்திய அரசு நம்முடைய கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் மிகைப்படுத்தும் குழு 2 அமைச்சு நாம இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் நீரை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.